இந்த திருப்பலியானது தங்கராஜ் பிறந்த நாள் கொண்டாடும் வின்சென்ட் மேரி கிரவுன் 72வது பிறந்த நாளில் மற்றும் 25வது திருமண ஆண்டை கொண்டாடும் ஸ்டீஃபன் ராஜ் பியூலா ஆகியோரால் நன்றி பலியாகவும், இறந்த மூர்த்தி என்கிற பிரான்சிஸ் சேவியர் 16வது நாளில், ஜெயமணி தாமஸ் இறந்து 23வது நிறைவுறும் பீட்டர், பர்னபாஸ் ஆரோக்கியமேரி, ரெஜினா வில்லியம்ஸ், ஜேம்ஸ் மல்லிகா இறந்து 20வது ஆண்டு நிறைவுறும் ஆஷ்வின் மற்றும் ஆக்னஸ் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களுக்காக இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவின் அன்பானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறையும் நமது இந்திய நாட்டின் 76ஆம் ஆண்டின் குடியரசு தினத்தையும் இன்று கொண்டாடுகிறோம். இன்றைய தினத்தின் வாழ்த்துக்களை கூறி நட்டுணை மாதா அன்பியம் சார்பாக உங்கள் அனைவரையும் இத்தெய்வீக திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நம் இயேசு கிறிஸ்துவின் மறைவுடலாகிய திரு அவையின் உறுப்பினர்கள் என்றும் நம் கிறிஸ்தவ கடமைகளை உணர்ந்து தூய ஆவியாரின் வழிநடத்துதலால் நிறைவேற்ற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பல உறுப்புகளாய் நாம் வாழ்ந்தாலும் நம்மை ஒன்றாக இணைக்கும் திரு அவையின் வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் பணியாற்ற நாம் திருமுழுக்கின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை வார்த்தையின் ஒளியில் நமது வாழ்வை அமைத்து கொண்டு இயேசுவை போல இறையாட்சி பணியை ஏழைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் பார்வையற்றோருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் வறியோருக்கும் செய்திடவும், இயேசுவை போல இலக்கு தெளிவோடு வாழவும் வரம் வேண்டி இத்தெய்வீக பலியில் இணைவோம். இன்று புது காலத்தின் 3ஆம் ஞாயிறை இறை வார்த்தை ஞாயிறாக கொண்டாட திருத்தந்தை அழைப்பு தந்திருக்கிறார். எனவே இறை வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடமும் முக்கியமான இடமும் மைய இடமும் தர இன்றைய இறை வார்த்தை நம்மை அழைக்கிறது. இறை வார்த்தையை வாசிக்காத, இறை வார்த்தையை தியானிக்காத, இறை வார்த்தையை நமது வாழ்வாக்க மறந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே கலந்து கொள்ள நம்மையே தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எஸ்ரா கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார். மக்களும் அதை புரிந்து கொண்டனர். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டிர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மறைமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமீன் ஆமீன் என்று பதில் உரைத்தார்கள். பணிந்து முகக்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்ட தன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுதவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள், எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள், ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே உம்
ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரென அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 1 தொடங்கி 4 மற்றும் பிரிவு 4 14 தொடங்கி 21 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். மாண்புமிகு தியோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டு அறிந்தவை உறுதியானவை என கேட்டு தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலம் எனக் கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார்.
அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருள் ஏடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவிலே எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய இந்திய திருநாட்டின் 71வது மக்களாட்சி குடியரசு தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய திருநாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த ஆட்சி எப்படி அமையும், இந்திய நாட்டிலே வரப்போகிற ஆட்சி எப்படி அமையும் என்பதை இந்த நாட்டின் மீது அக்கறையும் கரிசனையும் கொண்ட பெரியவர்கள் ஒன்று கூடி அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு உட்பட்ட பல அறிஞர்கள், டாக்டர் அம்பேத்கர் உட்பட்டவர்கள், அதிலே ஒரு கத்தோலிக்க அருட்தந்தையும் ஜெரோம் டிசோசா என்கிற அருட்தந்தையும் இடம்பெற்று இப்படி பலதரப்பட்ட மக்களையும் அறிஞர்களையும் நாட்டின் மீது அக்கறையும் கொண்டவர்களை உள்ளடக்கிய ஒரு அறிஞர்கள், நாட்டுப்பற்றுள்ள அறிஞர்கள் ஒன்று கூடி எழுதியது இந்திய அரசியல் அமைப்பு சாசனம், தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். We the people என்று சொல்லித்தான் இந்த இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பு சாசனம் தொடங்குகிறது. மக்களால், மக்களுக்காக, மக்களாலேயே நடத்தப்படுகிற ஆட்சி என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. அதைத்தான் குடியரசு நாள், மக்களாட்சி நாள், த ரிபப்ளிக் டே என்று நாம் கொண்டாடுகிறோம்.
நம்முடைய கடவுச்சீட்டுகளில் பாஸ்போர்ட் அதிலே வெளியிலே அச்சடித்திருப்பார்கள் த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. வெறும் இந்தியா என்று மட்டும் இருக்காது, த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. எனவே இந்த குடியரசு நாள் 70 ஆண்டுகளை, நீண்ட ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிற நம்முடைய இந்திய சுதந்திரமான இந்திய குடியாட்சி மக்களாட்சி நாட்டில் இன்றைக்கு த பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்று ரத்தின சுருக்கமாக தரப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எவ்வளவோ நாம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், கூகுளில் தேடுறோம், போய் தேடி பார்ப்போம். இன்றைக்காவது த பிரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று போட்டு பாருங்கள், தேடுங்கள், கிடைக்கும். எனவே இந்திய திருநாட்டிலே இன்று சுதந்திரம் பெற்றுவிட்டோம், மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு பெருமையாக இருந்தாலும் அது உண்மையாகவே குடியரசு நாடாக, மக்களாட்சி, மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சியாக இருக்கிறதா என்று சிந்திக்கிற வேளையில் சற்று வருத்தம் தரக்கூடிய நிதர்சனமான உண்மைகள் இருந்தாலும் கூட இன்னும் இந்த மக்கள் நினைத்தால் எந்த நேரத்திலும் யாரையும் உயர்த்த முடியும், கோபுரத்திலே அமர்த்த முடியும், ஆட்சி கட்டிலே அமர்த்த முடியும், இல்லை என்றால் அகற்ற முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நம்பிக்கையின் திருப்பயணிகள் நாம், நம்பிக்கையோடு எதிர்நோக்குவோம். நான் திருப்பலியின் தொடக்கத்தில் சொன்னேன், பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறாகிய இந்த ஞாயிறை இறை வார்த்தை ஞாயிறு என்று கொண்டாட நமது திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் 2019ஆம் ஆண்டு நமக்கு அழைப்பு தந்தார்கள். அதன்படி 6வது இறை வார்த்தை ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். இறை வார்த்தை ஞாயிறை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் கேட்ட வாசகங்கள், இறை வார்த்தைகள், குறிப்பாக முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி, இறை வார்த்தையினுடைய வல்லமையை, இறை வார்த்தையினுடைய வலிமையை, இறை வார்த்தையை நாம் எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக விளக்குகிறது. மறைநூல் அறிஞரான குருவான எஸ்ரா இறை வார்த்தையை படிக்கிறார். நெகேமியா என்கிற ஆளுநர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற அந்த நாளிலே இறை வார்த்தையை ஆடவர் பெண்டிர் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இந்த நூலை, இறை வார்த்தையை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகத்தை வீட்டிற்கு சென்று திரும்ப நீங்கள் வாசித்து பாருங்கள். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையில் அதன் மேல் நின்று கொண்டிருந்தார். எல்லா மக்களையும் விட உயரமான இடத்திலே நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். அப்போது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார்.
மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். கவனத்திலே கொள்வோம். அவர் எப்படி வாசித்தார்? எஸ்ரா எப்படி வாசித்தார்? மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளுடைய அந்த திருச்சட்டத்தை வாசித்தார். அதனாலே மக்களும் வாசிக்கப்பட்டதனுடைய பொருளை, அர்த்தத்தை புரிந்து கொண்டனர். புரிகிறதா? நாம் இறை வார்த்தையை வாசிக்கிற போது ஏன் இவர்களுக்கு இப்படி பயிற்சி தருகிறோம்? நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? இறை வார்த்தையை வாசிக்க வருகிறவர்கள் தெளிவாக மக்களுக்கு புரியும்படி பொருளோடு அர்த்தத்தோடு கடவுளின் வார்த்தையை வாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை எத்தகைய வல்லமை உள்ளது கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய தியான பாடல் நமக்கு விளக்கமாக சொன்னது. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இறை வார்த்தையை நாம் கேட்கிறோம், இறை வார்த்தையை வாசிக்கிறோம். ஆனால் வாசிக்கிற இந்த இறை வார்த்தை நம்மிலே நமக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றதா? இன்றைய நற்செய்திக்கு வருவோம். நற்செய்தி லூக்கா நற்செய்தியினுடைய தொடக்கம். லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவர் அல்ல. மற்றவர்கள் சொன்னதை கேட்டு அவற்றையெல்லாம் ஒரு அழகாக தொகுத்து தருகிற பணியை செய்வதாக சொல்லுகிறார். அவர் யாருக்கு அந்த நற்செய்தியை எழுதுகிறார் என்பதையும் அவர் சொல்கிறார். மாண்புமிகு தியோபில் அவர்களே, தியோபிலஸ், அவர் ஒரு ஆளுநராக இருந்தவர். இவருடைய நண்பர் இயேசுவின் மீது, இறை வார்த்தையின் மீது ஆர்வம் கொண்டிருந்தவர். தியோபில் என்கிற பெயருக்கு கடவுளை அன்பு செய்கிறவர், the one who loves God என்பது பொருளாகும். யார் கடவுளை நம்புகிறார்களோ, அன்பு செய்கிறார்களோ, நேசிக்கிறார்களோ, அறிய விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு பெயர் தியோபில் என்றால், அந்த தியோபில் அன்றைக்கு இருந்த அந்த தியோபிலுக்கு மட்டும் எழுதப்பட்டதல்ல. இயேசுவை அறிய விரும்புகிற, இயேசுவை நேசிக்கிற, இயேசுவை அன்பு செய்கிற நமக்கும் எழுதப்பட்டதாகவே இது பொருந்தும் என்பதாலேயே தான் இந்த பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இயேசுவினுடைய இந்த ஆண்டு நாம் தொடங்கி இருக்கிற இந்த பொது காலத்திலே லூக்கா நற்செய்தி நம்முடைய ஞாயிறு இறை வார்த்தையிலே தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. லூக்கா நற்செய்தியாளர் சில தனித்துவங்களை தனதாக்கி கொண்டவர். லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தியை இரக்கத்தின் நற்செய்தி, த காஸ்பல் ஆஃப் மெர்சி என்று அழைக்கிறார். லூக்கா நற்செய்தியாளர் ஒடுக்கப்பட்டவர்களை, சமூகத்திலே ஓரம் கட்டப்பட்டவர்களை,
மையப்படுத்துகிற, முன்னிலைப்படுத்துகிற ஒரு நற்செய்தியாளர். அதனாலே தான் பெண்களை அவர் அதிகமாக முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். பெண்களுடைய பெயர்களை குறிப்பிடுகிறார். இந்த இரக்கத்தின் நற்செய்தியாளர் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அலகையினாலே சோதிக்கப்பட்ட பின்பு, அதற்கு முன்பாக இயேசு அவருடைய திருமுழுக்கின் போது அவர் யோர்தான் நதியிலிருந்து வெளிவருகிற வேளையிலே வானம் திறக்க தூய ஆவியானவர் புறா வடிவிலே இறங்கி அவர் மீது இறங்க, தந்தையாம் இறைவன் இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிலே நான் பெருமகிழ்வடைகிறேன், பூரிப்படைகிறேன் என்று தந்தையாலே அங்கீகரிக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டி அறிமுகப்படுத்தப்பட்டவர். இங்கே மூவொரு இறைவன், தந்தையாம் இறைவன், இரண்டாம் மகனாகிய இயேசு, தூய ஆவியானவர், மூன்று பேரும் அங்கே ஒரு சேர இருப்பதை பார்க்கிறோம். தூய ஆவியினாலே நிரப்பப்பட்ட அவர் ஆவியாலே உந்தப்பட்டு பாலை நிலத்திற்கு செல்லுகிறார். 40 நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் அவர் இறை உறவிலே தன்னை இணைத்துக் கொண்டார். தான் என்ன பணி செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் தனிமையிலே உண்ணாமல் உறங்காமல் இறைவனோடு தனித்திருந்து, விழித்திருந்து, பசித்திருந்து, ஜெபித்திருந்து தன்னை தயார்படுத்தி கொண்டவர். அந்த பாலை நிலத்திலே 40 நாட்களுக்கு பிறகு, அதற்கு பிறகும் அலகையினாலே சோதிக்கப்பட்ட பின்பு, 3 சோதனைகள் நமக்கு தெரியும். அதற்கு பின்பும், அந்த சோதனைக்கு பின்பும் தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். இன்றைக்கு அந்த தியான பாடலை நாம் மீண்டும் நினைவு கூறுவோம். ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இவர் அலகையினாலே சோதிக்கப்பட்ட பின்பு 40 நாட்களுக்கு பிறகு அவரை பற்றிய செய்தி எல்லாருக்கும் பரவியது. அவர் ஆவியினாலே தூண்டப்பட்ட, நிரம்பி இருந்த அவர் வல்லமையோடு போதித்தார். மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்னார். நோயாளிகளை குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார். ஆவியினுடைய வல்லமை அவரிலே செயல்பட்டது. அவர் கலிலேய பகுதிகளில் சுற்றி போதித்து வல்ல செயல்கள் செய்து இப்போது தன்னுடைய பிறந்த ஊருக்கு, சொந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார். அங்கே இருந்த தொழுகை கூடத்திலே எழுந்து வாசிக்கிறார். திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திலும் யோர்தான் நதி கரையிலும் இறை வார்த்தையை போதித்தார். ஆனால் இயேசுவோ வெளியிடங்களில் அல்லாமல் மக்கள் கூடியிருக்கிற தொழுகை கூடங்களிலே போதிக்கத் தொடங்குகிறார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். அன்பிற்குரியவர்களே, 40 நாட்கள் அவர் தான் சிந்தித்தது, உள்வாங்கியது, இறை உறவிலே இணைந்து அவர் பெற்றுக்கொண்டதை இப்போது பணி பிரகடனமாக, கொள்கை பிரகடனமாக அவர் அறிவிக்கிறார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்திருக்கிறார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும். எசாயா சுருள் ஏடு
அதை எடுத்து வாசிக்கிறார். வீட்டிலே சென்று வாசிப்போம். எசாயா புத்தகம் 61வது பிரிவு, அதைத்தான் அவர் வாசித்தார். ஆனால் அவர் வாசிக்கிற போது எசாயா இறைவாக்கினருடைய ஒரு சொற்றொடரை, ஒரு சில சொற்றொடர்களை விட்டு விட்டு வாசித்தார். ஆண்டவர் பழிதீர்க்கும் நாளை அறிவிக்கவும் என்று எசாயா எழுதியிருந்த அந்த வார்த்தைகளை மட்டும் அவர் வாசிக்காமல் விட்டுவிட்டு ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்று சொல்கிறார். கடவுள் தண்டிக்கிற கடவுள் அல்ல, மாறாக அருள், நம்முடைய வாழ்க்கையிலே அருள் வரங்களை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள். நம்முடைய கடவுள் கடந்த காலத்தின் கடவுள் அல்ல, நிகழ்காலத்தின் கடவுள் என்பதை குறிக்க இறுதியிலே எசாயா அந்த சுருள் ஏட்டை ஏவலரிடம் கொடுத்துவிட்டு எல்லாருடைய கண்களும் வியப்போடு அவரை மேய்ந்து கொண்டிருக்க அவர் சொன்னார், இன்று இந்த இறை வார்த்தை நிறைவேறியது. இன்று இன்றைய காலத்தின் நிகழ்காலத்தின் கடவுள் நான் என்பதை அங்கே இயேசு பகிரங்கமாக பிரகடனப்படுத்துகிறார். ஆம், நம்முடைய கடவுள் நிகழ்காலத்தின் கடவுள். அவரை தேடி வந்தவர்களிடம், நீ போய் நாளைக்கு குருவிடம் காட்டு, தொழுநோய் இன்னும் குணமாகவில்லை, என்ன சொன்னார்? போ, குருவிடம் காட்டி சான்றிதழை பெற்றுக்கொள், எழுந்து நட, நாளைக்கு எழுந்துக்கலாம், நாளைக்கு சரியாயிடும் என்பது அல்ல. அவரிடம் சென்றவர்களுக்கெல்லாம் அப்போதே அந்தந்த நேரத்திலேயே குணத்தை, நலத்தை, ஆசீர்வாதங்களை தந்த கடவுள் நம்முடைய கடவுள். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையின் பிரகடனம் என்ன சிந்திப்போம். இந்த இயேசு தருகிற விடுதலை வாழ்வை, ஏழை எளியவர்கள் மீது அவர் காட்டிய அக்கறையை நாமும் நமது வாழ்வாக்க இன்றைய கடவுளாகிய நம் கடவுளிடம் வேண்டுவோம். இன்று இந்த நேரத்தில் இயேசுவாக நான் இருந்தால் என்ன செய்வேன், என்ன பேசுவேன் என்பதை சிந்திப்போம். மறு இயேசுக்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம், வலம் வருவோம். எழுந்து நிற்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளுக்காக இறை தந்தையிடம் வேண்டுவோம். நம்பிக்கையோடு நாம் வேண்டுகிற எல்லா மன்றாட்டுக்களையும் கடவுள் நிறைவேற்றி வைப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வேண்டுதல்களை ஏறெடுப்போம். இரக்கமே உருவான இறைவா, தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள், பொது நிலையினர் நிறைவாய் ஆசிர்வதியும். இவர்கள் கிறிஸ்து இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டவும், அதனால் மற்றவர்களுக்கு நற்செய்தியை போதிக்கவும் தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மனிதரில் எத்தகைய வேற்றுமையும் பாராமல் உலகில் உள்ள அனைவரும் முக்கியமானவர்கள் என்று கருதி சாதி, சமயம், மொழி, இனம், பொருளாதாரம் சார்ந்த வேறுபாடுகள் அனைத்தையும் களைந்து
அறியாமை என்னும் இருளை அகற்றி அனைவரோடும் இணைந்து வாழ்ந்து ஒற்றுமையின் இறையரசை கட்டி எழுப்பிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, குடியரசு விழாவை கொண்டாடும் எம் தாய் நாட்டை ஆசிர்வதியும். நாட்டு தலைவர்கள் சுயநலப் போக்கினால் ஆட்சி செய்யாமல் பரந்த மனம் படைத்தவர்களாகவும் அறிவு திறமையோடு அனைவரும் தேவையான உதவிகளை அவ்வப்போது கிடைத்திடவும் மக்கள் இன்புற்று வாழ வழிகாட்டவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடை பலவகை கொடுத்த அன்பு இறைவா, எங்கள் பங்கில் உள்ள அனைத்து அருட்தந்தையர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். பங்கு மக்களுடன் இணைந்து ஒவ்வொருவரும் பல வகை பிரிவுடனும் பங்கில் உள்ள அனைத்து இறை அனுபவங்களின்படி செயல்பல புரிந்து மக்களை இறை ஞானத்திலும் இறை பிரசன்னத்திலும் வளர்வதற்கு தேவையான வல்லமையும் எதிர்நோக்கு மிக்கவர்களாய் வாழ்வதற்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை தேவனே எம் இறைவா, எசையா இறைவாக்கினர் வாக்கின் வழியாக உம் திருமகன் இவ்வுலகிற்கு வந்ததன் நோக்கத்தை அறிந்து அறிவித்தது போல நாங்களும் இறை இயேசுவின் திட்டத்தை உணர்ந்தவர்களாகவும் தூய ஆவியாரின் உதவியால் சிந்தித்து தெளிந்து அதன்படி வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இப்போது நமது நம்பிக்கையை நாம் அறிக்கையிட உங்களது கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியிடமிருந்து பிறந்து அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அமர்ந்து காணிக்கை பகுதியிலே பங்கேற்போம். உன்னிடம் நம்பி என்னை ஏற்றிடுவாயிரே.
அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாப நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
உமது அமைதியை நாங்கள் கண்டருள எங்களுக்கு உதவியருளும். நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. உயிராக என்னை காக்கும் என் தெய்வமே இயேசுவே.
திருமண அறிக்கை. சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தமில் வசிக்கும் தந்தை திரு வின்சென்ட், தாய் திருமதி ராசாத்தி, இவருடைய மகள் செல்வி ஆர்த்தர் லோமினா என்பவருக்கும் நமது உயர்மறை மாவட்டம் திரு இருதய ஆண்டவர் ஆலய பங்கு சீனிவாச நகரில் வசிக்கும் தந்தை திரு கிருஷ்ணமூர்த்தி, தாய் திருமதி ஏமலதா, இவருடைய மகன் செல்வன் கிரண் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இரண்டாவது அறிக்கை. நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தமில் வசிக்கும் தந்தை திரு ஆரோக்கியராஜ், தாய் திருமதி நட்சத்திரம், இவருடைய மகன் செல்வன் ஆண்டன் என்பவருக்கும் நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தமில் வசிக்கும் தந்தை திரு செல்வம், தாய் திருமதி பவானி, இவருடைய மகள் செல்வி மோனிஷா என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இரண்டாவது ஓலை. நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தமில் வசிக்கும் தந்தை திரு சம்பத், தாய் திருமதி சலத் மேரி, இவருடைய மகள் செல்வி மார்டினா பியர்ஸ் என்பவருக்கும் நமது உயர்மறை மாவட்டம் ஆரோக்கிய மாதா ஆலய பங்கு லட்சுமிபுரத்தில் வசிக்கும் தந்தை திரு சந்திரசேகர், தாய் திருமதி கரோலின், இவருடைய மகன் செல்வன் சந்திரபோஸ் என்பவருக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது இரண்டாவது அறிக்கை. நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தமில் வசிக்கும் தந்தை திரு அந்தோணி, தாய் திருமதி மகிமை கிளாரா, இவருடைய மகன் செல்வன் சாம்ராஜ் கிறிஸ்டோபர் என்பவருக்கும் பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்டம் தூய ஆவியார் ஆலய பங்கு தாகூர் நகரில் வசிக்கும் தந்தை திரு பாண்டியன், தாய் திருமதி ஆரோக்கிய மேரி, இவருடைய மகள் செல்வி சுகந்த் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது முதல் அறிக்கை. இத்திருமணத்தில் தடைகள் ஏதேனும் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது பங்கு மக்கள் கடமை. இன்று பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறு. நமது இந்திய நாட்டின் குடியரசு தினம். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த 34வது அன்பியம் நற்றுணை மாதா அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் இறைமக்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்வரும் ஞாயிறு காலை 8:30 மணி திருப்பலியை சிறப்பிக்க இருப்பவர்கள் நமது திருத்தல இளையோர் குழுவினர். இன்று மாலை 4 மணிக்கு தோமையார் மண்டபத்தில் அன்பிய தலைமை பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் நடைபெறும். மறைபரப்பு ஞாயிறு நிகழ்வுகளை பற்றிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருப்பதால் அன்பிய தலைமை பொறுப்பாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி நாம் நமது பங்கிலே மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடலாம், உணவு திருவிழா, விளையாட்டு போட்டிகள் வைக்கலாம் என்று விரிவாக பேசி அந்த காணொளியையும் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறோம். நேற்று அன்பிய தலைமை பொறுப்பாளர்கள் பலர் எங்களிடம் இன்னும் எதுவும் சரியாக முடியவில்லை, யாரும் ஒத்துழைப்பு தரவில்லை, எனவே சற்று மாற்றி அமைக்கலாம், தள்ளி வைக்கலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். செல்லுகிற போது அவர்கள் தலைமை பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களது வீடுகளுக்கு வருகிற போது நீங்கள் சொல்லுகிறவற்றை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். யாரும்
காசு கொடுப்பதில்லை, பணம் தருவதில்லை. பலமுறை அலைய விடுகிறார்கள். ஏறி இறங்க வேண்டியிருக்கிறது. ஒரு வீட்டிற்கு பலமுறை செல்ல வேண்டியிருக்கிறது என்று சில கசப்பான உண்மைகளை பகிர்ந்து கொண்டார்கள். நான் இன்று திருப்பலியிலே சற்று குழம்பி போனதற்கும் காரணம் இதுதான். சீக்கிரம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்ட்டு அன்றைக்கே சொல்லிவிட்டேன். அதை நான் திரும்ப சொல்லப் போவதில்லை. இது நம்முடைய உயர் மறை மாவட்டத்தின் தலைமை கோவில், தலைமை பங்கு. மற்ற எல்லா பங்குகளுக்கும் இது தாய் பங்கு. இதிலே நாம் எவ்வளவு தூரம் பங்கு காரியங்களிலே ஈடுபட்டிருக்கிறோம், ஈடுபாடு காட்டுகிறோம் என்பதை நீங்கள் சற்று ஆய்வு செய்து பார்க்க கேட்டுக்கொள்கிறேன். 1400 குடும்பங்கள் இருப்பதாக தரவுகள் சொல்கின்றன. இதில் 800 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள், 800க்கு மேற்பட்ட குடும்பங்கள், அந்த குடும்பங்களிலிருந்து பெரிதாக எதுவும் எதிர்பார்க்க இயலாது. இதெல்லாம் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் பல ஆண்டுகால அனுபவத்தை சொன்னவர்கள். 800 குடும்பங்களுக்கு மேலே எதுவும் பெரிதாக ஒன்றும் செய்ய மாட்டார்கள். மீதி இருக்கிற 400-500 குடும்பங்களிலே ஒரு பெரும்பாதியான முடியும், ஆனால் செய்ய மாட்டார்கள். கேட்டபோது சற்று வருத்தமாக இருந்தது. எதற்காக நாம் இதெல்லாம் மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஏதோ வரவுக்கு ஏற்ற செலவு பண்ணி வருகிற காசுக்கு ஏற்ற கொண்டாட்டங்களை வைத்து கொள்ளலாம். எதுக்கு தலைமை கோவில் என்று பெருமை சொல்லிக் கொள்கிறோம். கடவுளுக்கு செய்கிறது ஏன் யோசிக்கிறீங்க? எனக்கு புரியவில்லை. எவ்வளவோ படிப்பு, எவ்வளவோ அறிவு இருக்கிறது நமக்கு, எவ்வளோ அனுபவம் இருக்கிறது. பேசுவதற்கே நான் சொன்னேன், இந்த பணத்தை பற்றி பேசுவது எனக்கு பிடிக்காதது, எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. ஒரு கப் காஃபி எப்படி, என்ன விலை? ஒரு நேரம் ஒரு திரைப்படத்திற்கு சென்றால் எவ்வளவு செலவழிக்கிறோம்? வீட்டில் ஒவ்வொரு செலவை லேசாக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கடவுள் காரியத்துக்கு கொடுக்கிறத செலவழிக்காமல் இருந்தால் நீங்கள் தயக்கம் காட்டுறது புரியுது. உங்களுக்கே தெரியும் என்னென்ன இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என்று. கொஞ்சம் கடவுள் காரியத்தில் கையை தாராளமாக விட்டால் தான் கடவுள் நம்ம ஆசீர்வதிப்பார். கையை அப்படி சுருக்கிக்கிட்டே போனீங்கன்னா கையும் அப்படியே போயிடும், அப்புறம் விரிக்கவே முடியாது. கடவுளுடைய ஆசீர்வாதமும் அப்படியே சுருக்கி தான் கொடுப்பார். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, உண்மை யோசிக்கணும். எத்தனை முறை இதை பற்றி பேசுவது? எந்த காரியம், நான் பல பங்குகளில் இருந்து இருக்கிறேன், அனுபவம் இருக்கிறது. எந்த பங்கிலும் நான் சற்று மனம் திறந்து சொல்கிறேன். எந்த பங்கிலையும் இதுபோல யாருமே முன் வருவதில்லை. ஏதாவது இப்போ இது மறைபரப்பு ஞாயிறு இருக்கிறது என்றால் இதில் இந்த சீட்டு, இந்த லாட்ரி பரிசு சீட்டு, அதற்கான பொருள்களை எல்லாம் தனிப்பட்ட குடும்பங்கள் வாங்கி தருவார்கள். பெசன்ட் நகரில் அப்படி தான், கோல்டன் ஜார்ஜ் நகரில் போட்டி போட்டுட்டு செய்வாங்க. இந்த பங்கு தலைமை பங்கு என்று சொல்கிறோம். ஒருவேளை அப்படியே பழகி போய்விட்டோமா எனக்கு தெரியாது. பெறுவதில் அல்ல தருவதில் இன்பம் அப்படின்னு பாட்டு பாடுறோம். கடவுள் காரியத்தை நீங்கள் கொடுத்தா தான் செய்யலாம். இது எங்கேருந்தும் வானத்திலிருந்து காசு வருவதில்லை. நான் இயேசு அல்ல, நான் இயேசுநாதர் சாமி அல்ல தண்ணீரை திராட்சை ரசமாக்குறதுக்கு. அதனால்
இந்த மறைபரப்பு ஞாயிறு நான் சொன்னேன், அது முன்னாடியே இதை யாரும் இலவசமாக கொடுக்கல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூப்பன்ஸ் வாங்குகிறோம், அதற்கான உணவு பிள்ளை நீங்கள் வாங்கிட்டு போக போகிறீங்க. காசு கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது எல்லாமே. விளையாட்டு போட்டிகள் அதில் பரிசு கிடைக்கிறது. அதில் உங்கள் விளையாட்டு போட்டியில் நேரம் வெளியிலலாம் போகிறீங்க, வெளியில் போய் எம்ஜிஎம் பிஜிபி அங்கெல்லாம் அள்ளி கொடுக்குறீங்கள. உங்கள் பிள்ளைங்க அங்கே போகிறாங்க, அப்போ அங்கே பிள்ளைகள் விளையாட்டுக்கு காசு அள்ளி கொடுக்குறீங்கள. இது ஒரு நல்ல காரியத்துக்கு செய்யுங்கன்னு விளக்கமாக சொன்னேன். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் எப்படி என்ன பங்களிப்பு செய்கிறோம்? எப்போதும் யாராவது கொடுப்பாங்க, அதில் நாம் சுகம் காணலாம், பெருமை கொள்ளலாம் என்பது சரியல்ல. அதனால தான் கொஞ்சம் நேரம் எடுத்து சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நற்செய்தி ரொம்ப அருமையான நற்செய்தியாக இருந்ததுனால நேரம் சற்று அதிகமாக மறைவுரையாக போயிடுச்சு. அதனால தான் எப்படி சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று நேரம் சற்று தேவை என்பதனாலே இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டேன். ஆனால் இந்த நேரமும் இது நம்பிக்கையின் திருப்பயணம் என்று திருத்தந்தை சொல்கிறார். எவ்வளவு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று புரியவில்லை. நான் சொல்கிறதுனால என்ன பயன் இருக்க போகிறதுன்னு கூட எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை. எல்லாம் ஏதோ சொல்கிற மாதிரி வாரம் கேட்டுட்டு போகிறோம். அது மாதிரி இன்றைக்கும் ஏதோ ஃபாதர் அவருக்கு வேலை இல்லை சொல்கிறார். தயவுசெய்து கொஞ்சம் யோசியுங்கள். நம்ம பங்கு, நம்ம வீட்டில் ஒரு விழா எடுத்தால் எப்படி சிறப்பாக செய்வோம்? எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல. இது இலவசமாக கொடுக்குறாரு. நீங்கள் கொடுக்குற வாங்குகிற கூப்பனுக்கு சாப்பாடு வாங்க போகிறீங்க, வாங்குகிற கூப்பனுக்கு விளையாட்டு போட்டியில் பங்கெடுக்க போகிறீங்க. எல்லாமே எதுவுமே யோசிச்ச உடனே கோயிலில் காசு கேட்குறாங்க. எனவே இதை ஒரு வாரம் மாற்றி வைக்கிறோம். 9ஆம் தேதி, அடுத்த 9ஆம் தேதி நம்முடைய பங்கிலே மறைபரப்பு ஞாயிறாக கொண்டாட இருக்கு. அடுத்த வாரம் இல்லை, 9ஆம் நாள். எனவே தயவு செய்து அன்பிய பொறுப்பாளர்களை அதிகமாக சிரமப்படுத்தாதீர்கள். அவங்களும் மனிதர்கள், அவங்களும் உங்களை போல குடும்பஸ்தங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. ஏறி இறங்கி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அதே போல் நம்முடைய பங்கிலே நம்முடைய தமிழகத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய பற்றிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழக ஆயர்கள் கேட்டிருக்கிறார்கள். சமூக பொருளாதார கணக்கெடுப்பு சர்வே, சோஷியோ எக்கனாமிக் சர்வே ஆஃப் த கேத்தலிக்ஸ் இன் தமிழ்நாடு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பற்றிய சரியான தரவுகள் நமக்கு இல்லை. அதை கண்டுகொள்வதற்காக இதில் கணக்கெடுப்பு பணிகளிலே பங்கேற்க ஆர்வமுள்ள இளையோர் ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உங்களது பெயர்களை உதவி பங்கு தந்தையிடம் கொடுக்கவும். எதிர்வரும் கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை புனித ரஃபேல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை சேர்க்கை நடைபெறுகிறது. விண்ணப்ப படிவங்களை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பள்ளி அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வார புனிதர்கள் திங்கட்கிழமை ஆயர்களான புனித தீமோத்தேயு மற்றும் தீத்து, 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அருள் பணியாளரும் மறை வல்லுநருமான புனித தாமஸ் அக்வீனாஸ் நினைவு, 31ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோ நினைவு. தற்போது நம்முடைய உயர் மறை மாவட்ட அளவிலே மறைக்கல்வி மாணவியருக்கான ஒன்று கூடுதல் ஜூபிலி, சில்ட்ரன்ஸ் ஜூபிலி நம்முடைய சாந்தோ மேல்நிலை பள்ளியிலே நடக்கிறது. ஏறக்குறைய 4000 மறைக்கல்வி மாணவியர் பங்கேற்க பதிவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய பங்கில் இருந்து தான் மிக அதிகமான பிள்ளைகள் செல்கிறார்கள். மற்ற எல்லா பங்குகளையும் விட மிக அதிகமான எண்ணிக்கையிலே நம்முடைய பங்கு தான் முதல் இடத்திலே அளவிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்திருக்கிறோம். அது நல்ல முறையில் நடைபெற நம்முடைய மறைக்கல்வி மாணவியருக்கு பயனுள்ளதாக அமைய சிறப்பாக உங்களது சிறப்பு ஜெபங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது.